மகாவிஷ்ணுவோட தசாவதார கதைகளிலே சிறப்புமிக்க ஒரு கதை அப்படின்னு சொன்னால் அது நரசிம்மாவதார கதை, அதாவது பிரகலாதனோட சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கதை என்ன அப்படின்னா, இரண்யகசிபு அப்படின்னு சொல்லி ஒரு கொடுங்கோல் அரசன் இருந்தான். அவன் விசேஷமான வரம் வாங்கினதுனால அவனுக்கு அழிவு அப்படிங்கிறது கிடையாது, நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருந்தான். நானே சிறந்த கடவுள் அப்படிங்கிறனால எல்லாருமே என்னை மட்டும்தான் வழிபடணும், வேற எந்த கடவுளையும் வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தான். இருக்கிற எல்லா கோயில்களையும் அவன் இடிக்கவும் செஞ்சான். நாராயணனையோ மகாவிஷ்ணுவை எந்த கடவுளை யாரு கும்பிட்டாலும் அவங்கள துன்புறுத்திட்டு இருந்தான். அவனுக்கு பிரகலாதன் அப்படின்ற ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனை நீ என்னை தான் கும்பிடணும், நான் தான் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தவும் செஞ்சான். ஆனால் பிரகலாதன் மகாவிஷ்ணு தான் ஒரே கடவுள், அவர் தான் எல்லாரும் ரட்சிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார். அதை கேட்டு சகிக்க முடியாத அந்த இரண்யகசிபு பிரகலாதனுக்கு நிறைய விதமாக அவனுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாங்க. நிறையா விதமாக அவனை கொல்றதுக்கு முயற்சிகளும் பண்ணாங்க. ஆனால் எல்லா முயற்சிலையும் அவர் தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தார். அது மாதிரி அவனுக்கு முயற்சி பண்ணி கடைசியில் பிரகலாதனோட கஷ்டங்களை தீர்க்கறதுக்காக மகாவிஷ்ணுவே தூணில் இருந்து அவர் உடைச்சிக்கிட்டு அவர் நரசிம்மாவதாரம் எடுத்து இரண்யகசிபை வதம் பண்ணார். இந்த கதையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இல்லை எனக்கு இந்த கதை தெரியல அப்படின்னா, நம்ம மகாவிஷ்ணுவோட தசாவதார சீரீஸில் நரசிம்மருக்கு நரசிம்மாவதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். சரி, கதைக்குள்ளே வருவோம். நம்ம எல்லாம் இந்த கதையை கேட்குறப்போ ரொம்ப வியந்து பார்ப்போம். என்னடா இது, ஒரு சின்ன பையன், அவன் பிரகலாதனுக்கு ஒரு 7-8 வயசு அவ்வளோதான் இருக்கும். அந்த சின்ன பையன் தர்மத்தின் பக்கம் நிற்கிறான். தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் தந்தையவே எதிர்த்து அந்த மகாவிஷ்ணு அந்த தர்மத்தின் பக்கம் தான் இருக்காருன்னு சொல்லி அவன் எவ்வளோ வலியுறுத்தினான். ஆனால் அவர் தந்தை அவனை கொல்லதான் முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சும் அவன் கவலைப்படாமல் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் அந்த மகாவிஷ்ணு தூணை பிளந்துக்கிட்டு நரசிம்மாவதாரம் எடுத்து தன் கண் முன்னாடியே நம் தந்தையை அவன் கொன்னாரு. அதை பார்த்துமே பிரகலாதன் வருத்தப்படலையா? அவர் ஏன் வருத்தப்படலை? ஒரு சின்ன பையன், என்னதான் அவர் தந்தை கொடூரமானவனாகவும் கெட்டவனாகவும் இருந்தாலும் தன்னோட தந்தையை கண் முன்னாடி கொல்றாங்க, கண் முன்னாடி அவர் இறக்கப்படுறாரு அப்படிங்கிறப்போ அவனுக்கு கண்ணீர் அப்படிங்கிறது வரவே இல்லையா? அவன் வருத்தப்படவே இல்லையா? என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்வி இருக்கலாம். இதுக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிரகலாதனோட கதைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட எவ்வளவோ சொல்கிறாரு. மகாவிஷ்ணு கடவுளே கிடையாது, அவர் வழிபட்ட அப்படின்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த உலகத்தில் எல்லாரையும் காக்கக்கூடிய ரட்சிக்கக்கூடிய ஒரே கடவுள் நான் தான், அதனால் இரண்யாய நமக அப்படின்னு சொல்லி என்னையவே கடவுளாக ஏற்றிட்டு என்னை வணங்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவித்த பிரகலாதனை கடைசியில் இரண்யகசிபு கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவும் எடுத்துட்டாரு. அந்த முடிவு எடுக்கிறப்போ அவர் பல விதமாக இருந்த பிரகலாதனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணார். அதில் ஒரு முயற்சி என்ன அப்படின்னா, பிரகலாதனை ஒரு பெரிய பாறையோட கட்டி கடலில் தள்ளி விட்டுறலாம். அப்படிங்கிறப்போ அந்த பாறை கடலுக்குள்ளே போயிடும், அந்த பாறையோடு சேர்ந்து முங்கி இந்த பிரகலாதனும் இறந்துருவான் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அவர் பிரகலாதனை பார்த்து சொல்கிறாரு, கடைசியாக அவங்ககிட்ட கேட்குறேன், இரண்யாய நம அப்படின்னு சொல்லி நீ அந்த மந்திரத்தை சொல்லி நான் தான் கடவுள் அப்படிங்கிறத ஏற்றுக்கோ, உனக்கு உயிர் அப்படிங்கிற தப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரகலாதன் சொல்கிறாங்க, பரவாயில்ல, நான் மகாவிஷ்ணு தான் கடவுள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் நல்வழிப்பட்டு நல்லவராக மாறி நீங்களும் மகாவிஷ்ணு கடவுளாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இரண்யகசிபுக்கு மனசு தாங்கவே முடியல. நம்ம மகனே நம்மளை எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னா இந்த நாட்டு மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்க, எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரகலாதனை ஒரு மலை உச்சி கொண்டு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாறையில் கட்டி போடுறாரு. கட்டி போட்டு அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து நான் தள்ளினேன் அப்படின்னா நேராக கடலில் போய் விழுந்துருவேன், கடலில் விழுந்து அப்படின்னா கண்டிப்பாக உன்னை யாரும் காப்பாற்றவே முடியாது, நீ இறந்துருவ, அதனால் நீ வாழ வேண்டிய பையன், அதனால் நீ இப்போவே இரண்யாய நம அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் பிரகலாதன் நாராயணாய நம அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான். உடனே இரண்யகசிபு கொஞ்சம் கூட அவர் யோசிக்காமல் பிரகலாதனை அந்த பாறையோடு கட்டி அவர் அங்கே மலை மேலே தள்ளுறாரு. தள்ளினோடனே அந்த பாறையோடு சேர்ந்து பிரகலாதன் அவர் தண்ணிக்குள்ளே, அதாவது கடலுக்குள்ளே விழுகிறாரு. கடலுக்குள்ளே விழுகி முங்குறப்போ அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, அவர் பதறி போகிறாரு, ஐயோ பிரகலாதனை இப்படி கொல்ல போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் 2 கையால் அந்த பாறையோடு சேர்த்து பிரகலாதனை மேலே தூக்குறாரு. அந்த பாறையில் இருந்து பிரகலாதனோட கட்டுகள் எல்லாமே அவிழ்க்கப்படுவிடு. அந்த பிரகலாதனை கரை கொண்டு அவர் காப்பாற்றுறாரு. அப்போ மகாவிஷ்ணு பிரகலாதன் முன்னாடி தோற்றம் அளித்து அவர் பிரகலாதனை பார்த்து கேட்குறாரு, பிரகலாதா உனக்கு என்ன வேணும், நீ என் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்க, உனக்கு ஏதாவது வரம் வேணுன்னா கேள், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த சமயம் பிரகலாதன் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்குது,
என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து கெட்டவர் தான். ஆனால் எங்கள் அப்பா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து மனசு திருந்தி நல்லவராக மாறி அவர் விஷ்ணுவோட பக்தராக இருக்கணும். நான் ஆசைப்படுற மாதிரி தினம் அவர் விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணணும், விஷ்ணுவோட கீர்த்தனைகளை பாடணும், மக்களுக்கெல்லாம் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கணும், என் மேலே எப்போவுமே வந்து பிரியமாகவே இருக்கணும், நான் அவரோட விளையாடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. அந்த வரத்தை நீ எனக்கு கொடு பரந்தாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறான். மகாவிஷ்ணு வந்து இந்த பிரகலாதனோட ஆசையை பார்த்தோம், அவன் தந்தையோட அன்புக்காக ஏங்குறத பார்த்தோம், அவர் ரொம்ப நெகிழ்ந்து போகிறாரு. அதனால் அவர் இரண்யகசிபுவை நல்வழிப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இரண்யகசிபு அவர் எதுக்குமே மசியவே இல்லை. அவர் கெட்டவனாகவும் தீய வழியில் மட்டுமே தான் போவேன், நான் தான் பெரிய கடவுள்னு ஒரு இருமாப்போட சுற்றிட்டு இருந்தான். அதனால் வேறு வழியே இல்லாமல் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, அந்த இரண்யகசிபுவாகவே ஒரு முதல் அவதாரம் எடுக்கிறாரு. பிரகலாதன் ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப நல்லவனாகவும் அன்புள்ளவனாகவும் பிரகலாதன் எப்படியெல்லாம் ஒரு தந்தை இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அதே மாதிரி அவர் வந்து நல்லவனாக இருக்காரு. மகாவிஷ்ணுவுக்கு பிரகலாதனோட சேர்ந்து பூஜை பண்ணுறாரு, பிரகலாதன் மேலே ரொம்ப பாசம் பிரியம் காட்டுறாரு, பிரகலாதன் ஆசைப்படுற மாதிரி அவர் கூட விளையாடுறாரு. இது மாதிரி பிரகலாதன் வந்து ஒரு தந்தையோட இருந்தோம் அப்படின்னா, ஒரு தந்தையோட அரவணைப்புனா என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மகாவிஷ்ணு பிரகலாதன் கூட ஒரு தந்தையாகவே இருந்தார். இப்படி தந்தையோட அன்பையும் பாசமையும் எல்லாத்தையும் வந்து மகாவிஷ்ணுகிட்ட இருந்து பிரகலாதனுக்கு வந்து இந்த நிஜமான இரண்யகசிபுவை பற்றி அவர் கவலையே படலை. ஏன் அப்படின்னா, அவர் ஆசைப்பட்ட மாதிரி இரண்யகசிபுவோட உருவத்திலே வந்து மகாவிஷ்ணு அவர் கூடவே இருக்காரு. அப்படிங்கிறனால பிரகலாதனுக்கு இந்த தீய வகையில் இருக்கக்கூடிய இந்த இரண்யகசிபு பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. ஒரு கட்டத்தில் இந்த தீய வழியில் இருக்கக்கூடிய இரண்யகசிபு வந்து பிரகலாதனுக்கு அதீதமான கொடுமைகளை பண்ணுறப்போ வேற வழியே இல்லாமல் அந்த மகாவிஷ்ணு இரண்டாவதாக ஒரு அவதாரம் எடுத்தார். அதுதான் நரசிம்ம அவதாரம். தூணில் இருந்து வெளிப்பட்டு அவர் இரண்யகசிபுவை கொன்று பிரகலாதனுக்கு முக்தி கொடுத்தாரு. அந்த சமயத்தில் தான் வந்து பிரகலாதன் வந்து தன் கண் முன்னாடி தன் தந்தை இறக்குறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அவருக்கு ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இல்லை. சின்ன குழந்தையா இருந்தாலும் ஒரு கெட்டவன் தானே அழியிறான் அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக நின்னார். ஏன் அப்படின்னா, தனக்கு அன்பு காட்டுறதுக்கும் பாசம் காட்டுறதுக்கும் தன் நினைச்சா மாதிரியே இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வழிகாட்டுறதுக்கு அந்த மகாவிஷ்ணுவே இரண்யகசிபுவோட உருவத்தில் அந்த பிரகலாதன் கூடவே இருந்தாங்க. இப்படி பிரகலாதனுக்கு வந்து அவர் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அவர் வந்து தீயவங்களாவே மாறினா கூட அவர் அந்த பக்தன் ஆசைப்பட்ட மாதிரி அவர் இருக்காரு அப்படிங்கிறத எடுத்து உரைக்கும் விதமாக விஷ்ணு புராணத்தில் பராசர முனிவர் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாரு. தன்னோட தீவிரமான பக்தனான பிரகலாதனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மகாவிஷ்ணு நரசிம்மாவதாரம் மட்டும் எடுக்கலை. நரசிம்மாவதாரத்துக்கு முன்னாடி மகாவிஷ்ணு பிரகலாதனை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் அந்த அவதாரத்தையும் எடுத்திருந்தார். அதனால தன்னோட பக்தர் என்ன ஆசைப்பட்டாலும் அதை எந்த பாரபட்சமும் பார்க்காம யோசிக்காம மனசு இறங்கி செய்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மகாவிஷ்ணுக்கு அமேயாத்மதே நம அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் இருக்குது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.